السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துடைய ஆகிரத்துடைய நலவுகளை உள்ளடக்கக்கூடிய ஒரு துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிகமாக ஃபஜ்ர் தொழுகையிலே இந்த துஆ ஓதப்படுகின்றது. நாம் ஆமீன் சொல்கின்றோம். ஆழமான கருத்துள்ள ஒரு துஆ, மனிதனுக்கு உலகத்துடைய ஆகிரத்துடைய வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு துஆ அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி வ அஸ்லிஹ் லீ துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி வ அஸ்லிஹ் லீ ஆகிரதி அல்லதி ஃபீஹா மஆதி வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர் வஜஅலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர் என்று 5 துஆக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், அல்லாஹும்ம அஸ்லிஹ் லீ தீனி அல்லதி ஹுவ இஸ்மத்து அம்ரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யா அல்லாஹ், எனது மார்க்கத்தில் உள்ள குறைபாடை எனக்கு சீராக்கி தந்துவிடு. அந்த மார்க்கம் ஹுவ இஸ்மத்து அம்ரி, என்னை பாதுகாக்கக்கூடியது, அனைத்து ஆபத்திலிருந்தும் என்னை பாதுகாக்கக்கூடியது எனக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம் தீனுல் இஸ்லாம். எப்பொழுது அல்லாஹ் தந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றோமோ எமக்கு பாதுகாப்பு நிச்சயம் இருக்கின்றது. மனிதர்கள், ஜின்கள், கண்ணுக்கு தெரியக்கூடிய படைப்புகள், கண்ணுக்கு தெரியாத படைப்புகள், உலகத்தின் ஆபத்துக்கள், ஆகிரத்தில் ஏற்படக்கூடிய ஆபத்து, எல்லா ஆபத்திலிருந்தும் பாதுகாப்பு அல்லாஹ் தந்த தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுவதிலே இருக்கின்றது. இந்த தீனுல் இஸ்லாத்தை நான் பின்பற்றுவதில் ஏதாவது குறைபாடு இருக்கும் என்றால் அதை நீ சீராக்கி தந்துவிடு, சரியாக்கி தந்துவிடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இரண்டாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், வ அஸ்லிஹ் லீ துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி. யா அல்லாஹ், எனது துன்யாவை நீ சீராக்கி விடு. இந்த துன்யாவில் தான் எனது வாழ்க்கைக்கு தேவையான ரிஸ்கை நான் தேடிக்கொண்டிருக்கின்றேன். எனது துன்யாவிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள், எனது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், எனது தொழிலிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள், எனது திறமையிலே இருக்கக்கூடிய குறைபாடுகள், இப்படியாக எனது துன்யாவை சம்பாதிப்பதிலே, எனது பிள்ளைகளுக்கு ரிஸ்கை தேடி கொடுப்பதிலே இருக்கக்கூடிய குறைபாடுகளை யா அல்லாஹ் நீ சீராக்கி தந்துவிடு. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், தேவைகள் இருக்கும். இந்த தேவைகள் அனைத்தையும் நாம் நிவர்த்தி செய்யக்கூடிய, அந்த பிரச்சனைகளை தீர்க்குமாறு அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு துஆ தான் இது. அஸ்லிஹ் லீ துன்யாய அல்லதி ஃபீஹா மஆஷி. மூன்றாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், வ அஸ்லிஹ் லீ ஆகிரதி அல்லதி ஃபீஹா மஆதி. யா அல்லாஹ், நான் எந்த ஆகிரத்தின் பக்கம் வரப்போகின்றேனோ அந்த ஆகிரத்தை எனக்கு சரியாக்கி தந்துவிடு. துன்யாவை சரியாக பயன்படுத்தினால் ஆகிரத் சரியாக மாறும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவை யா அல்லாஹ் எனக்கு சீராக்கி தந்துவிடு என்று துஆ கேட்டுவிட்டு, யார் துன்யாவை சரியாக பயன்படுத்துவார்களோ அவர்களது ஆகிரத்துடைய வாழ்க்கை, ஆகிரத் என்றாலே மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் ஆகிரத் தான். கபருக்கு சென்று விட்டோம், அது ஆகிரத் தான். அதற்கு பின்னால் வரக்கூடிய ஒவ்வொரு கட்டமும் ஆகிரத் தான். இந்த ஆகிரத்தை எனக்கு சீராக்கி தந்துவிடு யா அல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான 2 விடயத்தை கேட்பார்கள். வஜஅலில் ஹயாத ஜியாதத்தன் லீ ஃபீ குல்லி கைர். எனது வாழ்க்கையை ஒவ்வொரு நலவிலும் ஒவ்வொரு நாளும் அதிகரிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக ஆக்கிவிடு. வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் எமக்கு பரக்கத்தும் நலவுகளும் கூடவில்லை என்றிருந்தால் நமது வாழ்க்கையில் வாழ்ந்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. கண்ணியமானவர்களே, நேற்றைய நாளை விட இன்றைய நாள் நல்லதை நாம் செய்திருக்க வேண்டும். நேற்று நான் தெரிந்திருந்ததை விட இன்று அதைவிட சற்று அதிகமாக நான் தெரிந்திருக்க வேண்டும். எதெல்லாம் நலவாக இருக்கின்றதோ அந்த நலவை கூட்டிக் கொள்ளக்கூடிய இடமாக இந்த வாழ்க்கையை ஆக்கிவிடியா அல்லாஹ். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள், வல் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர். எனது முடிவு மௌத், இதை அனைத்து ஆபத்திலிருந்தும் நிம்மதி பெறக்கூடிய கட்டமாக ஆக்கிவிடு யா அல்லாஹ். சிலருக்கு மௌத் அது அதாபாக மாறும். மௌத்தில் இருந்தவர்கள் அது அதாப் ஆரம்பிக்கும். உலகத்திலே நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்திருப்பார்கள். மௌத் சக்ராத் வந்து விட்டாலே அதாபை பார்ப்பார்கள். அதற்கு பின்னால் நிரந்தரமான அதாப் தான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சிலர் உலகத்திலே கஷ்டத்துடன் வாழ்ந்திருப்பார்கள்.
ஆனால் மௌத்தை பார்ப்பார்கள், சக்ராத் வரும். அந்த நேரத்திலிருந்து அவர்களுக்கு நலவுகள் ஆரம்பிக்கும், நிம்மதி ஆரம்பிக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்ராத்துடைய வேதனையிலே இருக்கின்றார்கள். அவர்களது மகள் வந்து சொன்னார், வா கர்ப அபதா, எனது வாப்பாவுக்கு ஏற்பட்ட சோதனையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாத்திமாவே, உங்களது வாப்பாவுக்கு இதற்கு பின்னால் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது, நிம்மதிதான். உலகத்தை சரியாக பயன்படுத்தி விட்டால் மௌத்துக்கு பின்னால் உள்ள ஒவ்வொரு கட்டங்களும் சிறப்பாகத்தான் அமையும். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், வஜஅலில் மௌத ராஹத்தன் லீ மின் குல்லி ஷர், யா அல்லாஹ், அனைத்து ஷர்ரிலிருந்தும் நிம்மதி பெறக்கூடிய கட்டமாக மௌத்தை நீ ஆக்கி தந்துவிடு யா அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். இந்த துஆவை பார்த்து ஓதுவோம், பாடமாக்கிக் கொள்வோம், கருத்தை விளங்குவோம். இந்த துஆ எதை சொல்கின்றதோ அதன்படி எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி அடைந்து நலவை அடைந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.